வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டெக்ஸ்டர். ஒரு சைக்கோ மாதிரியான தலைப்பு தான் இது, டெக்ஸ்டர் அப்படிங்கிறது. இந்த படம் ஒரு பழிவாங்கும் உணர்வோடு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. யாரா பழிவாங்கணும் ரசிகர் நினைச்சீங்களா? அதுவும் ஒரு வகையில கரெக்ட் தான். படத்தை அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. இதுல டெக்ஸ்டர் ஆறாம் அந்த சைக்கோவா மாறுறதுக்கு அவங்க ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இப்படிதான் உதவித தெரியல. இப்படி எல்லாம் ஒரு காரணத்தை சொல்லணும். இந்த காரணத்துக்காக எல்லாம் ஒருத்தன் கொலகாரனா மாறுறாங்கிறது ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். இருந்தாலும் சின்ன சின்ன அசிங்கங்கள் தான், அவமானங்கள் தான் ஒரு மனிதனை மிகவும் கொடூரமானமாக மாற்றிவிடும் அப்படிங்கிறதையும் ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. சரிங்க, இவ்வளவுதான் சொல்றோம். இந்த படத்தை பற்றி தயாரிப்பாளர்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். டெக்ஸ்டர் என்ற இந்த படத்தை எஸ்.வி. பிரகாஷ் அவர்கள் தயாரிச்சிருப்பாங்க. ஸ்ரீநாத் விஜய் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க. சினேகா அசோக் டான்ஸ் மாஸ்டரா வந்திருக்கிறாங்க. இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் சூரியன் ஜி அவர்கள். ராஜீவ் கோவிந்த் இந்த படத்துக்கு ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. அபிஷேக் ஜோசப் ஜார்ஜ் என்றவர் இந்த படத்துக்கு வில்லனா நடிச்சிருக்காரு. யுக்தா பெர்வி அப்படிங்கிறவங்க இந்த படத்தோட கதாநாயகி. அப்புறம் துணை கதாநாயகியா சித்தாரா விஜயன் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய படங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஹரிஷ் பேரடி அவரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அப்புறம் சோபா பிரியா, ஜாமி முரளிதரன், பிரவீன் பிமி போன்றவர்களும் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா நடிகர்களும் எல்லாருமே புதுமுகங்கள் தான். இருந்தாலும் புதுமுகம் மாதிரி தெரியாத அளவுக்கு சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பாட்டை ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பாடலை தான் முழுக்க விளம்பரம் படுத்தினாங்க. இந்த படத்துக்கு கூட்டத்தை வர வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விளம்பரப்படுத்துறது வேஸ்ட் ஆகல. ஏன்னா எல்லா தேட்டர்லயும் நிறைய கூட்டம் வந்திருக்குது. படத்தையும் நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது. இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, ஒரு 4 பசங்க, 2 பொண்ணு 2 பையன், 4 பேரும் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. எல்லாருக்குமே 10, 12, 13, 14 இந்த வயசுல தான் இருக்காங்க. இவங்க 4 பேருமே அண்ணன் தம்பிகளாக, அக்கா அண்ணன் தங்கைகளாகவே பழகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரிஜினலா ஒரு அண்ணன் தங்கை, இன்னொருத்தனையும் அந்த தங்கை அண்ணன் தான் கூப்பிட்டு இருக்கோம். இவங்க 4 பேரும் வீட்டுக்கு போக ஒரு மரங்கள் அடர்ந்த வனப்பகுதி மாதிரி இருக்கும். அங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் என்ன பண்றாங்க, இந்த 1க்கு 2க்குன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அவுட் சைட் போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணுங்க அவனை பார்த்துடுறாங்க. அவனுக்கு அசிங்கமாயிடுது. அதுல ஒரு பொண்ணு என்ன பண்ணு, என்னத்துல மறைக்கிற அப்படின்னு ட்ரௌசரை இழுத்து விட்டு. இந்த காட்சி தான் படத்திற்கு அடித்தளமாக அமைத்திருக்கிறார்கள். படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னாக்கா, ஹீரோ நிறைய குடிச்சிட்டு பயங்கர ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு சாகக்கூடிய அளவுக்கு போயிடுறாரு. ஏண்டான்னு கேட்டா, அவருடைய காதலியை அவரால் மறக்க முடியல. மறக்க முடியாதால அப்படி என்ன ஆச்சு காதலிக்கு அப்படின் போது, அவருடைய காதலியை யாரோ கடத்தி போய் கொண்டுட்டாங்க. அது கொன்னது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே காதலி தன்னை விட்டு போயிட்டாளுங்கிற சோகத்துல ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடாரு. அப்ப அவருடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, டேய் நீ செத்துட்டவ திரும்ப வரப்போறது இல்லை, ஆனா அவளை கொன்னது யாரு, எதுக்காக கொண்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது நீ உயிரோட இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லும் போது, அதை டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. உங்க மனசுக்குள்ள இருந்து ஆழமா உட்கார்ந்துக்கிட்டு உங்களை சந்தோஷப்படுத்தாம கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை எல்லாத்தையும் உங்க மூளையில அப்புறப்படுத்த முடியும். அப்படி அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு வைத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி செய்யறாங்க. அவருடைய மனசுக்குள்ள இருந்த எல்லா பிரச்சனைகளும் போயிடுச்சு. அதெல்லாம் மறந்துட்டாரு. மறந்ததுக்கு அப்புறம் வெளியில நடமாடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் நீதான என்ன அன்னைக்கு அடிச்ச அப்படின்னு அப்ப சண்டை ஸ்டார்ட் ஆகும். அதுல எல்லா பிரச்சனைகளும் அவர் எதுக்காக அந்த மாதிரி ஆனாரு, அவருடைய காதலியை கொன்னவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாரு. கடைசியில கண்டுபிடிச்சு அவனை க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்படியாக இந்த கதை முடியும். இதுல
அந்த பழிவாங்குற எண்ணத்தோட ஒருத்தர் இருக்கிறான்றது ஒரு பெரிய விஷயமா காட்டுறாங்க. அவன் எப்படி அந்த பொண்ணுங்களை கடத்தி போய் கொலை பண்றான் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஒரு 6 வயசு பொண்ணை சின்ன வயசுலயே கல்லால குத்தி சாவடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கதாநாயகை கடத்தியும் போய் அவளையும் அதே மாதிரி குத்தி குத்தி சாவடிக்கிறது. இப்படின்னு ஒரு மோசமான ஒரு எண்ணத்தோட சுத்த ஒரு கதாபாத்திரத்தை காட்டுறாங்க. கதாநாயகன் வந்து இங்க சிறப்பா பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபைட் எல்லாம் அற்புதமா இருக்குது. இசையமைப்பாளர் அற்புதமா பாடல்களை கொடுத்திருக்காரு. பாடல்கள் நல்லா இருக்குது. படமும் விறுவிறுப்பா பார்க்கறதுக்கு போற மாதிரி தான் இருக்குது. ஆனால் புதுமுகங்கள் நடிக்கின்ற படங்களை ரசிகர்கள் சென்று பார்ப்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது. இந்த படத்திற்கு ஓரளவு ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்து அனைத்து ரசிகர்களும் திரையரங்குக்கு செல்ல வேண்டும், இந்த படத்தை பார்க்க வேண்டும், இது போன்ற படங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.